the Lord, dear children. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ to this online Sunday School program. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு வரவேற்கிறோம். As the scripture says, great is the Lord and greatly to be praised. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். In today's online Sunday school program, we have many sessions where we're going to glorify our Lord and Savior Jesus Christ. I request everyone to join to worship our God in all these sessions we have ahead. So the first session will be the singing session, where our friends will lead us in singing. We request everyone to please join and sing along with our friends. Joyfully கர்த்தரை துதிக்கிறதுக்கு we'll all come together and worship him and sing praises to his name. After which we'll have God's word, which will be shared by our Sunday school teachers. Let us all, with all prayerfulness and with all reverence, listen to this important word of God that is being shared to us. You'll have answers to all of your questions that you've been thinking about. It's a very prayerful and an important session. Let us all, with a good importance, give here the word of God. After which we'll have the memory verse session, where our children have recited last week's memory verse. We'll be displaying all those videos and the next week's memory verse to be recited also will be displayed. I request and I insist everyone to please memorize the memory verses and send all your videos to the WhatsApp numbers. After which we have a very interesting session, the session about the unsung heroes of the Bible. We have we're going to learn about the unsung heroes in the Bible. It'll be very interesting. It'll be new to all of us, and let us all with all importance listen to the unsung heroes of the Bible too. As we're going to start our online Sunday school program, I request everyone to please bow your heads as we go into prayer. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற பரலோக பரமபிதாவே, எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே உம்முடைய சமூகத்துக்கு வரும்படியாக கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் சிருஷ்டிகரும் எங்கள் ராஜாவுமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று உரைத்தவர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலயமாக நீர் உரைத்ததன்படி உம்முடைய துதியை சொல்லி வரும்படியாக உமக்கென்று ஜனமாக எங்களை ஏற்படுத்தி கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களோடு கொடுந்து எங்களுக்கு கேடகமும் பலனுமாக இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் ஆன்லைனில் நடக்கிற இந்த ப்ரோக்ராம் நீர் ஆசீர்வதித்து தாரும். பிள்ளைகள் ஆண்டவரே, பாடல்கள் மூலியமாய் உம்மை துதித்து ஆராதிக்கும் பொழுது இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சொல்லப்படுகிற வார்த்தைகள் வசனங்களை ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொருத்தரும் கூட ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே உம்மை அதிகமாய் அறிந்து கொண்டு உம்மை நேசிக்க உம்மை அண்டிக் கொள்ள நீர் உதவி செய்வீராக. தடைகளை ஆவற்றையும் நீக்கும். ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நிறைவேற்ற வேளையிலே பதில் தந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழக்கடுவோம் என்று தாவீது சங்கீதத்தில் சொன்னபடி ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே களி கூர்ந்து மகிழும்படியாக நீர் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Let's all join in singing and praising God. When we
time to listen to God's word. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா இல்லையா? ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா? ஒரே கோபமா? ஏன் ரொம்ப மன வருத்தமா இருக்கா? நிறைய படிப்பு இருக்கா? படிக்க முடியலையா? அநேக பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன் இவ்வளோ மன கஷ்டம்? ஏன் இவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் வார்த்தை கேட்க பிடிக்கல? ஏன் பைபிள் படிக்க பிடிக்கல? பாட்டு பாட கூட பிடிக்கல நிறைய பேருக்கு. என்ன ஆண்டவர் வீட்டுக்கு வரணும்னா ஐயோ போகணுமான்னு யோசிக்கிறோம்ல. எதனாலன்னு தெரியுமா? எதனாலன்னு தெரியாதா? எதனாலனா சாத்தான் நம்மள வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நம்ம நேரத்தை அவன் திருடி கொண்டிருக்கிறான். ஒரு நாளெல்லாம் என்ன பண்றோம்? கொஞ்ச நேரம் மம்மி போன்ல பார்த்துட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு போனை வாங்குறோம். ஆனா கொஞ்ச நேரமா உட்கார்றோம். ஒரு நாளெல்லாம் என்ன பண்றோம்? பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ரீல்ஸ் பாக்குறோம். சாத்தான் என்ன சொல்றான்? பாரு பாரு நல்லா ஜாலியா இருக்குல்ல, நல்லா சிரிப்பா இருக்குல்ல. அப்புறம் என்ன ஆயிடுது? நேரத்தை ஃபுல்லா அவன் எடுத்துடுறான். அப்ப என்னது? ஹோம்ஒர்க் பண்ண டைம் இல்ல, என்னது படிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸ்கூல் போறதுக்குள்ள நல்லா வெடிக்குது. ஐயோ நான் படிக்கலையே, மேடம் திட்டுவாங்களே அப்படின்னு டென்ஷனா போறோம். ஹாஃப் இயர்லி வேற எக்ஸாம் வர போதில்ல, எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கா. சோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஓவர் ஸ்ட்ரெஸ். சாத்தான் நம்மள வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். சாத்தான் ஏன் வஞ்சிக்கிறான்? அததான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். சாத்தான் எதனால வஞ்சிக்கிறான்னா, நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காமல் இருக்கும் போதுதான் சாத்தான் நம்மள வஞ்சிப்பான். எங்கெல்லாம் சாத்தான் வஞ்சிக்கிறான் அங்கெல்லாம் என்ன, நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கல, ஆண்டவர் வார்த்தைக்கு நேரத்தை கொடுக்கல, ஊழியக்காரங்க சொல்ற பேச்ச கேட்கல, பரிசுத்தவான்கள் சொல்ற பேச்ச கேட்கல, அம்மா அப்பா பேச்ச கேட்கல. இப்படி காரியங்கள்லாம் நடக்கும் போது நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்தா பிடிக்காதுல்ல. என்னடா சும்மா சும்மா பைபிள படி, புக்க படி, இதை படி, இதையே தான் சொல்றாங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லிட்டு பாருங்க. Where there is no counsel, the people fall. But in the multitude of counselors, there is safety. Proverbs 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 11:14. அதுக்கு அர்த்தம் என்னது? ஆலோசனை இருக்கணும். அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளோட நம்ம ஆலோசனை கேட்கணும். எல்லாத்துக்கும் மேலான ஆலோசனை ஆண்டவருடைய வார்த்தை. ஜெபிக்கணும், வார்த்தை கேட்கணும். ஆண்டவர் வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும் போது அது நம்மள ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும். அந்த வார்த்தை நமக்குள்ள நிறைவேறும். ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பாருன்னு பார்க்கும் போது ஆண்டவர் வார்த்தை சங்கீதம் 32:8 என்ன சொல்லுதுன்னா, I will instruct you and teach you in the way which you shall go. I will guide you with mine eye. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நான் உன்னை என்ன பண்ணுவேனா? கைட் பண்ணுவேன், நான் உன்னை டீச் பண்ணுவேன், நான் உன்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். நீ எங்க போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. இப்ப அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்றாரு. அந்த ஆலோசனை நம்ம கேட்கணுமா கேட்க கூடாதா? நம்ம கேட்கணும். சோ இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு அந்த ஸ்டோரி போலாம். சோ ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, இந்த பையனை பாக்குறீங்களா? இவன் பேரு டாம். ரொம்ப சேட்டக்கார பையன். ரொம்ப மூஞ்சிலே பாருங்க எப்படி பொறுமை தெரியுதுல. அவன் சேட்டை செஞ்சாலும் என்ன செய்யறானா, போய் நிறைய சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து உட்காந்து பயங்கரமா பொய்ய தான் பேசுவான்.
அவன் பேசுற பொய் அப்படி இருக்கும்னா எல்லாருக்குமே தெரியும் இவன் பொய் தான் சொல்றான், அவனை நம்ப மாட்டாங்க. பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து அவன் என்ன பேசுறான்னு ஒரு சில வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அவன் உட்காந்து என்ன பேசுறான், நான் ஸ்டார போய் பார்த்தேனா வெளியே போய், அப்ப நான் என் பாலை தூக்கி போட்டேன்னா அது போய் ஸ்டார் தொட்டுட்டு என்கிட்ட வந்துச்சு. அப்ப எல்லாரும் ஸ்டார் போய் தொட்டுட்டு வந்துச்சா, இதெல்லாம் பொய்ப்பா. நேத்து நாங்க ஜூ போனோம். ஜூ அங்க ஒரு லயன் இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சான், என்கிட்ட வந்துச்சு, நான் கையை தடவி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். ஐயோ, லயனுக்கு கையை தடவி கொடுத்தியா, இதெல்லாம் நம்ப முடியாது, இவன் பொய் சொல்றான் அப்படின்னு நிறைய பொய்ய சொல்லிக்கிட்டே போறான். அவன் மேல எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு, இவன் சொல்றதெல்லாம் பொய் தான் சொல்றான், உண்மையே பேச மாட்டேங்கிறான், இவன் பொய்க்காரன், இவன் பேச்ச நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பையன் தண்ணி கிட்ட போய் விளையாண்டுட்டு இருந்தான். தண்ணி கிட்ட விளையாண்டு இருக்கும்போது திடீர்னு விழுந்துட்டான். விழுந்து நல்லா கால்ல அடி, அவனால எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. அப்ப அவன் கூப்பிடுறான், கத்துறான், எல்லாம் வாங்க, யாராவது வாங்க, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா எல்லாரும் அவனை பார்த்து என்ன பண்றாங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. இவன் பொய்க்காரன்பா, சும்மா சொல்றான், நம்ம போய் தூக்குனா சிரிப்பான், இவனால நம்ப முடியாது. ஆனா என்ன உண்மையாவே விழுந்துட்டான், உண்மையால நல்லா அடி, அவனால எந்திரிக்கவே முடியல, அழுகுறான், யாராவது உதவி செய்வாங்களான்னு. ஆனா யாருமே அவனுக்கு உதவி செய்யல. அப்ப ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒரு பாட்டி அங்க இருந்து போறாங்க. அந்த பாட்டி என்ன டாம், ஏன் இங்க உட்கார்ந்து இருக்க? பாட்டி எனக்கு உதவி செய்யுங்க, யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, நீங்களாச்சும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறான். அந்த பாட்டி சொல்றான், போடாட்டா, உன் பேச்செல்லாம் நம்ப முடியுமா, பக்கத்துல வந்தா உன்னை தூக்கிட்டா நீ என்ன பண்ணுவேன், என்னை பார்த்து சிரிப்பேல, நான்லாம் உன்னைய தூக்கலாம் மாட்டேன், போ நீனே வீட்டுக்கு போய்க்கோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி போயிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சா, அவங்க ஒரு தாத்தா வராங்க, பாக்குறாங்க, என்னட்டா இங்க உட்கார்ந்து இருக்கிற, ஏன் அழுந்துட்டு இருக்கிற, எந்திரினா கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கிறான். தாத்தா, என்னால முடியல தாத்தா, என்னை எங்க வீட்டுக்கு விட்டுருங்க தாத்தா அப்படின்னு சொன்ன. தாத்தா, டாம் ஆக்டிங் பண்ணாத, கரெக்டா நடந்து நேரத்தோட வீட்டுக்கு போ, இருட்டாயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னா. இல்ல தாத்தா, உண்மையா தாத்தா, உன் பேச்செல்லாம் நம்ப முடியாது, கரெக்டா நடந்து போ, அல்லாட்டி இந்த நைட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்குதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா என்ன பண்றான், போயிட்டாரான். அப்ப யாருமே அவனுக்கு உதவி செய்யல. அவன் ரொம்ப துக்கத்தோட அழுந்து கொண்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பா என்னட்டா ஏன் அழுகுற, ஏன் இன்னுமே இந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது, அப்பா நான் விழுந்துட்டேப்பா, எனக்கு முடியலப்பா, ஆனா யாருமே நம்பலப்பா என்னைய, எல்லாரும் என்னைய சிரிச்சுட்டே போயிட்டாங்க, யாருமே எனக்கு உதவி செய்யலப்பா. அவங்க அப்பா சொன்னாங்க, டாம் ஏன் உன்னை நம்பலன்னு உனக்கு தெரியுமா, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? அவன் சொல்றான், ஆமாப்பா நான் நிறைய பொய் பேசி இருக்கிறேன். அப்ப அவங்க அப்பா தூக்கிட்டு என்ன பண்ணாங்க, சரி எதுக்கும் கவலைப்படாத, வா வீட்டுக்கு வா, நான் உனக்கு சொல்றேன்ட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு பெட்ல உட்கார வச்சு அவனுக்கு எல்லா மருந்தெல்லாம் போட்டுட்டு சொல்றாங்க, நீ ரொம்ப பொய் பேசுறல எல்லாத்தையும், அதனாலதான் யாரும் உன்னை நம்பல. இப்ப உண்மையாவே உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே நம்பல. அதனால என்ன பண்ணணும், எப்போதுமே உண்மையதான் பேசணும். சாத்தான் உன்னை வஞ்சித்துட்டான்ப்பா, சாத்தான் உன்னை வஞ்சித்தனாலதான் இந்த பொய்யை நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற. அதனால இனிமேல் சாத்தானுக்கு இடம் கொடுக்காத, நீ செஞ்ச தவற உணர்றியான்னு கேட்டாங்க. ஆமா டாடி, நான் என் தவற உணர்றேன்னு சொன்னாங்க. ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளு, உனக்காக தான் ஏசப்பா அவருடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு கொண்டாரு. அப்படியாப்பா,
இப்ப நான் மன்னிப்பு கேட்டா ஏசப்பா என்னைய மன்னிப்பாரா? ஆமா, நிச்சயமா மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சா, அவன் மன்னிப்பு கேட்டா, ஏசப்பா நீங்க மன்னிங்க, இனி நான் பொய் சொல்லக்கூடாது, இனி நான் சாத்தான் மூலமா வஞ்சிக்கப்படக்கூடாது, நான் அடுத்தவங்களையும் ஏமாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டான். ஏசப்பா என்ன பண்ணாராம், அவனை மன்னிச்சுட்டாரு. அவன் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டான். இப்ப என்ன பண்றான், பொய்யே சொல்ல மாட்டான். சோ அதே மாதிரிதான் ஏசப்பா நம்மகிட்டயும் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும், வஞ்சிக்கப்படக்கூடாது, ஆண்டவர் வீட்டை நேசிக்கணும், சண்டே கிளாஸ் போகணும், பாட்டு பாடணும், ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கணும், அவருடைய ஆலோசனைய நம்ம எடுக்கணும். இப்ப நம்ம பைபிள்ல இருந்து வந்து பார்க்கலாம். இது பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஆதாம் ஏவாள், ஆடம் ஈவ். சோ இப்ப என்னதான் இவ்வளோ அழகான தோட்டம், இவ்வளோ அழகான இடத்துல ஆடம் ஈவ் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன ஆலோசனை என்னது உங்களுக்கு? என்ன சொன்னாங்க? இந்த கார்டன்ல இருக்கிற எல்லா பழத்தையும் நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நடுவுல இருக்கிற அந்த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் எவில், நல்லது கெட்டதை அறிகிற அந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப என்னதான் ரெண்டு பேருமே பேச்சு கேட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஆனா என்னதான் சாத்தானுக்கு அது பிடிச்சிச்சா? என்னடா இது, மனுஷங்க ஆண்டவரோட ஒரே ஐக்கியமா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க கார்டன்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த காரியத்தை பிடிக்கல. எப்படியாவது இவங்களை நம்ம கெடுத்து விடணும், இவங்களை எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுன்னு அவன் பிளான் போட்டு இவங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட வரான், கரெக்டா ஏவாள் தனியா இருக்கிற நேரத்துல சொல்றான், இவாளே இந்த பழத்தை நீ இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிடலாமா? ஏவாள் சொல்றா, இல்ல இல்ல, அந்த நடுவுல இருக்கிற பழம் தெரியுதா, அதை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டா நாங்க செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னதான் சாத்தான் சொல்றான், இல்ல இல்ல, நீ சாவலாம் சாக மாட்ட, நீ ஆண்டவரை போல ஆயிருவ, உன் கண்கள் திறக்கப்படும், நீ ஆண்டவரை போல ஆயிருவ, அது உனக்கு தெரியாதா? அதனாலதான் ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. இப்படியான்னு ஒன்னையும் ஏவாள் அந்த பழத்தை பாக்குறீங்களா, இவ்வளவு அழகா பார்த்துட்டு இருக்கிறா, பார்த்து அதையோ பாக்குறதுக்கு அழகா இருக்கே, இந்த புசித்தா எவ்வளவு ருசியா இருக்கும் அப்படின்னு அதை இச்சிட்டு என்ன பண்ற, அதை எடுத்து அதை சாப்பிட்டான். சாப்பிட்டோன்னு என்ன விஷயம், உடனே ஆதம் வந்தாரு, ஆதமுக்கு அந்த பழத்தை கொடுத்தாரு, ஆதமும் சாப்பிட்டாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்ட உடனே ஒரே பயம் வந்துருச்சு. எதனால பயம்? ஆண்டவர் பேச்சு கேட்காம இருந்தா பயம் நடுக்கும். அதே மாதிரி என்ன விஷயம், ஐயோ இவ்வளவு நாளா அவங்க நிர்வாணமா தான் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்க. ஏன்? ஏன்னா அவங்க பரிசுத்தமான கண்கள், அவங்க பரிசுத்தமா இருந்தாங்க, அதனாலதான் தேவனோட அவங்களால ஐக்கியமா இருக்க முடிச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, பாவம் வந்துருச்சு, கீழ்படியாம போயிட்டனால அந்த பாவம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம நிர்வாணியா இருக்கோமே, இப்ப ஆண்டவர்கிட்ட போய் எப்படி நிக்கிறது? சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான், நீ நிர்வாணமா இருக்கிற, நீ இந்த பாவத்தை செஞ்ச, நம்முடைய பாவத்தை சொல்லி சொல்லி காமிப்பான். நீ சொன்ன பொய்யே, நீ திருந காரியம், நீ மறைக்கிற காரியம், நீ போன்ல பாக்குற காரியம், நீ செஞ்சேன்னு சாத்தான் சொல்லுவான். அதே மாதிரி என்னதான் இந்த மாதிரிதான் என்னதான் சாத்தான் நம்மள வஞ்சிக்கிறான். இதான் வஞ்சிக்கிற ஒரு ஆவி. சோ இதுட்ட இருந்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சாத்தானுக்கு இடத்த ஏவாள் கொடுத்துருச்சு. சாத்தான் பேச வந்தால, ஏவாளே நீ இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிடலாமான்னு கேட்கும் போதே அதுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஐயோ இது யாரோ பேசுறான், கவனமா இருக்கணும். தேர்ட் பர்சன் பேசும்போது கவனமா இருக்கணும். யார் இது, நம்ம எல்லா காரியத்தையும் சொல்லிடக்கூடாது. இதே மாதிரியே நீங்க ஸ்கூல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில இருக்கும் போது யார்கிட்ட பேசுறீங்கன்னு கவனமா இருக்கணும்.
சாத்தான் வந்து என்னதான் இப்படிதான் வஞ்சிக்கிற ஆவிகள் மூலமா நம்மகிட்ட பேசுவான். ஸோ பேசும்போது நாம் என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மனசை விட்டு எல்லாத்தையும் ஆஹா அது சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது, நம்ம செத்து போயிடுவோம். அவனே என்னதான் சாத்தான் அப்படியே அவளுடைய வார்த்தையினாலே அவளை மயக்கிட்டான். நீ சாக மாட்ட, நீ ஆண்டவர் போல மாட்ட, அப்படிதான் வந்து சாத்தான் வந்து என்னதான் நம்மள வஞ்சித்துருவான். அதனால யார்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட பேசல கவனமா இருக்கணும். பாய்ஸ், கேர்ள்ஸ், நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், ஸ்கூல் காலேஜ் போலாம். ஆனா யார்கிட்ட பேசுறீங்க கவனமா இருங்க. வஞ்சிக்கப்படாதீங்க, சாத்தானின் வார்த்தையில விழுந்துராதீங்க, பாவத்துல விழுந்துராதீங்க. இந்த இடத்துல ஏவாள் பாவத்துல விழுந்துட்டா. அதனால என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட இருந்து ஐக்கியம் போயிருச்சு. சோ ஆண்டவருடைய ஐக்கியம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், அவங்க ஒரு ஆட்டை வெட்டி அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, தோல் உடைய கொடுத்து இந்த ஏதேன தோட்டத்திலிருந்து வெளியே துரத்துட்டாரு. ஒரு ஆட்டை வெட்டும் போது ரத்தம் சிந்தப்பட்டது. சோ இன்றைக்கு வந்து என்னன்னா நாம் வந்து என்னது ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும் போது நாம் வந்து என்னன்னா ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே இந்த தப்பை செஞ்சுட்டேனேன்னு கேட்கும் போது அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணும், சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறது. உண்மையாவே தம்பி தங்கை, நீ சாத்தனால வஞ்சிக்கப்பட்ட, இங்க ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஏதேன தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு நாம் வஞ்சிக்கப்பட்டால் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திலிருந்து வெளியே போயிடுவோம். அதனால தயவு செய்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வஞ்சிக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்க சப்போஸ் வஞ்சிக்கப்பட்டிருந்தா ஒரே நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க மேல அவர் இன்னும் அன்பு வச்சிருக்கிறார். நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் உங்களை தேடி தேடி வராரு. உங்க மேல அன்பா இருக்கிறாரு. உங்களைதான் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்றாரு. சோ அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன். நீங்க அவரை நோக்கி பாருங்க. அவர் வந்து என்ன உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவரிடம் திரும்பி வாங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவருடைய ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையா மாற்றிடுவாரு. அப்படி தங்கை செய்வீங்களா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நீங்க என்ன தவறு செய்வீங்க, எங்க தவறா விழுந்துட்டீங்க, எங்க சாத்தானுக்கு உடைய காரியத்தினால வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க, யோசித்து பாருங்க. சரியா தம்பி? உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்னதான் உங்களுடைய கோபம், உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்துல இருந்து விடுதலை கொடுக்க போறார். ஒரு நிமிஷம் நீங்க முட்டி போட்டு உங்களை அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்க. நிச்சயமாகவே அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த காரியம் உங்களை ஆட்கொள்ளும். செய்வீங்க நம்புறேன். தேங்க்யூ. பை. Praise the Lord. Let's listen to the memory verse clips sent by our children. My name is Jared. I am from KG class. Romans 8, 12 and 13. Therefore, brethren, we are debtors, not to the flesh, to live after the flesh. For if ye live after the flesh, ye shall die. But if ye through the Spirit do mortify the deeds of the body, ye shall live. Thank you. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 7 9 வசனங்கள் வரை. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்கதரிசனானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது என்றார் என்பதை ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. I am Jonah from Indus. Memory verse 1 Corinthians chapter 13 verse 7 to 9. Beareth all things, believeth all things, hopeth all things, endureth all things. Charity never faileth. But whether they be prophecies, they shall fail. Whether they be tongues, they shall cease. Whether they be knowledge, it shall vanish away. For we know in part, and we prophesy in part. Praise the Lord. 1 Corinthians chapter 13 verse 7 to 9. Beareth all things, believe all things, hope all things, and endureth all things. Charity never fail, but whether they be prophecies, they shall fail. Whether they be tongues, they shall cease. But
whether they be knowledge, it shall vanish away. For we know in part, and we prophesy in part. 1 Corinthians 13 7 to 9. Beareth all things, believeth all things, hopeth all things, endureth all things. Charity never faileth, but whither there be prophecies, they shall fail. Whither there be tongues, they shall cease. Whither there be knowledge, it shall vanish away. For we know in part, and we prophesy in part. Thank you. Praise the Lord. My name is Gracie Cynthia. Today I am going to recite 1 Corinthians 13 verses 7 to 9. Beareth all things, believeth all things, endureth all things, hopeth all things. Charity never fails, but if there be a prophecy, it shall fail. Cease, if there be a knowledge, it shall vanish away. For we are in the path, and prophecy in the path. Amen. Praise the Lord. I am D. Daniel Dennis from Senior English Boys Jehovah Shammah. Today I will be reciting 1 Corinthians 13 verses 7 to 9. Beareth all things, believeth all things, hopeth all things, and endureth all things. Charity never fails, but whether there be prophecies, they shall fail. And whether there be tongues, it shall cease. And whether there be knowledge, it shall vanish away. For we know in part, and we prophesy in part. Thank you. Memory verse for the next week. Beginners and Tiny Tots, Matthew chapter 5 verse 44. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். KG and Primary, Romans chapter 8 verses 14 and 15. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். Juniors, inters and seniors, 1 Corinthians chapter 13 verse 10 to 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. Kindly send in your memory verse entries and any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 984 081 1897. Hello kids, I am happy to be meeting you all once again through the series which we have been doing on unsung heroes of the Bible, and today we are going to be seeing about a person called Onesimus the fugitive. அன்பான தம்பி தங்கைகளே, உங்களை மீண்டும் இந்த பிரசன்டேஷன் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேதாமத்திலே ஒரு நபர் ஒனேசிமு என்பவரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். A little bit about slavery during the Roman times, because when you read the Bible, you see that Onesimus was a slave. So slaves were considered to be property under the Roman law, and they had no legal rights. So unlike Roman citizens, by law they could be subjected to corporal punishment, exploitation, torture, and even execution. And the most brutal forms of punishment were reserved for slaves. So that's a little bit about slavery during the Roman times. இந்த அடிமைத்தனத்தை குறித்து நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரோமர்கள் உலகத்தை ஆண்ட நாட்களிலே, ஏனென்றால் ஒனேசிமு ஒரு அடிமை என்று நாம் வேதாமத்தில் வாசிக்கிறோம். இந்த அடிமைகள் ரோமர்களுடைய சட்டத்தின் கீழாய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கென்று எந்த உரிமைகளும் கிடையாது. அவர்கள் ரோம குடிமகன்களும் அல்ல. ரோமருடைய சட்டத்தின் கீழாக அவர்கள் தண்டிக்கப்படலாம், தவறாக நடத்தப்படலாம், சித்திரவதை செய்யப்படலாம், அவர்களை கொன்றும் போடலாம். இன்னும் சொல்லப்போனால் மிகவும் கொடூரமான தண்டனைகள், சித்திரவதைகள் எல்லாம் அடிமைகளுக்கு தான் இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். So the name Onesimus means helpful, useful or profitable. So when you look at Onesimus before salvation, he had been useless and unprofitable to Philemon, his master.
We read that in the letter to Philemon. And Onesimus had actually robbed his master Philemon, and he had fled to Rome. Rome is a very large city where easily a person could hide. But after salvation, when you read the letter to Philemon, we see that Onesimus had become immensely beneficial to both his master and to Paul. As a believer in Jesus Christ, Onesimus lived up to his name. So he has now become helpful and useful and profitable. He had providentially met Paul in Rome, who led him to Christ. எனவே இந்த ஒனேசிமு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கும்பொழுது பிரயோஜனம் உள்ளவன், உதவியாய் இருப்பவன் என்று அர்த்தமாகிறது. எனவே ரட்சிப்புக்கு முன்பதாக இந்த ஒனேசிமை குறித்து நாம் பார்க்கும்பொழுது பிரயோஜனமற்றவனாக தன்னுடைய எஜமானுக்கு விளங்கினான். ஏனென்றால் தன்னுடைய எஜமானத்திலிருந்து திருடி கொண்டு அங்கே கொலேசு பட்டணத்தை விட்டு ஓடிப்போய் ரோம் மாநகரத்துக்கு போய்விட்டார். ஏனென்றால் ரோம் பெரிய ஒரு மாநகரம், அங்கே சுலபமாக ஒளிந்து கொள்ளலாம். ஆனால் பவுல் மூலமாக அங்கே ரோமிலே ஒனேசிமு ரட்சிக்கப்பட்ட பின்பு பவுலுக்கு அவனுடைய எஜமானுக்கும் எவ்விதமாக ஒனேசிமு தன்னுடைய பேருக்கு ஒத்ததாக மிகவும் அங்கே பிரயோஜனம் உள்ளவனாக, உதவியுள்ளவனாக மாறிவிட்டான் என்பதை குறித்து நாம் அந்த நிருபத்தில் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பின்பு தன்னுடைய பெயருக்கு ஒத்ததாக அவர் பிரயோஜனம் உள்ளவனாக ஒனேசிமு மாறிவிட்டார். It is interesting to note, how much Onesimus had actually impacted, Apostle Paul. So you come to know that when you read the letter, Paul is writing to Philemon. Okay, so Paul is writing it from prison in Rome, and the apostle is now through the letter pleading with Philemon to accept Onesimus back, not as a slave, but as a believer and brother in Christ. So Paul deeply cared for Onesimus because the young man had been a great blessing to him. In fact, Onesimus was so helpful that Paul longed for him to stay at his side. He's saying, I'm sending him, who is my very heart, back to you. I would have liked to keep him with me so that he would take your place in helping me while I'm in chains for the gospel. So that is the kind of impact Onesimus had on Paul, which you should know. ஒனேசிமு அப்போஸ்தலனாகிய பவுலை எந்த அளவுக்கு அவர் நல்ல விதத்தில் பாதித்திருக்கிறார் என்பதை நாம் இந்த பிலமோனுக்கு எழுதப்பட்ட நிருபத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனிடத்தில் என்ன வேண்டுகிறார் என்றால், நீ ஒனேசிமுவை திரும்ப ஏற்றுக்கொள், அடிமையாக அல்ல, விசுவாசியாக, கிறிஸ்துக்குள்ள ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இதன் மூலமாக இந்த வாலிபனாக ஒனேசிமு மீது எப்பேற்பட்ட ஒரு கரிசனையும், அதே போல் ஒனேசிமு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். என்னுடைய இதயமாக இருக்கிற இந்த ஒனேசிமுவை நான் திரும்ப உன்னிடத்திலே நான் அனுப்புகிறேன். அவன் எனக்கு மிகுந்த உதவியாய் சுவிசேஷத்திலே எனக்கு காணப்படுகிறான், எனக்கு அனுப்ப மனதில்லை, ஆயினும் நான் அனுப்புகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒனேசிமு பாதித்திருப்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். So a little bit of history or trivia about Philemon and Onesimus. Philemon and his family, actually they lived in Colossae, and the Colossian church met in his house. So Paul is writing this letter to the Colossians at the same time he wrote Philemon. In that letter Paul is mentioning that Onesimus would be coming home. You can read that in Colossians chapter 4 verse 9. And legend is that Paul gave both letters to the Colossians and to Philemon, to Tychicus and Onesimus, to carry back to Philemon. இதனுடைய ஒரு சிறிய ஒரு சரித்திர பின்னணி என்னவென்றால், பிலமோன் கொலோசை பட்டணத்தில் தன்னுடைய குடும்பத்தோடு கூட வசித்து வருகிறார். அவருடைய வீட்டில்தான் இந்த கொலோசை சபையும் கூடுகிறது. சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற காரணம் என்னவென்றால், கொலோசிக்கு நிருபத்தை எழுதும்போது தான் பிலமோனுக்கும் அந்த நிருபத்தை, கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதை எழுதி ஒனேசிமு தீத்துக்கு இதனுடைய கையிலே அதை கொடுத்து பிலமோனிடத்தில் இந்த 2 நிருபத்தையும் போய் கொடுக்கும்படியாக அனுப்புகிறார். இது நாம் கொலோசை நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.
So what we learn from the life of Onesimus is that we should be people who are ready to forgive and also reconcile. So Paul challenges Philemon to receive Onesimus back in the same way he would welcome Paul himself as a brother, as a partner in the gospel. By reminding Philemon of his own salvation, Paul hopes he will look beyond Onesimus' transgressions and reflect on the broader reality of forgiveness in Jesus Christ, the one who pardons our every wrong. So we must learn to forgive and forget and not hold grudges. இந்த உணேசம் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால் மன்னிப்பை குறித்தும் ஒப்புரவாகுதலை குறித்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம். பவுல் பிலமோனுக்கு கொடுக்குற சவால் என்னவென்றால், உணேசிமுவை நீ திரும்ப பெற்றுக்கொள், அடிமையாக அல்ல, ஆனால் ஒரு கிறிஸ்துக்குள்ளாக சகோதரனாக சுவிசேஷத்திலே ஒரு பங்காளியாக நீ அவனை ஏற்றுக்கொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எதிர்பார்க்கிறார் பிலமோனிடத்தில் என்று பார்க்கும்பொழுது, ஒனேசிமு தனக்கு செய்த தீங்கையெல்லாம் விட்டு கிறிஸ்தியேசு தன்னை மன்னித்தது போல ஒனேசிமுவை நீ மன்னித்து ஏற்றுக்கொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே நாமும் கூட மன்னித்து மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காரியங்களை நாம் விதமாக மனதில் வைத்து கொண்டு வழி வாங்கக்கூடிய எண்ணமுடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். Thank you. Hope you like this small presentation and hope you will take it to heart and practice it until we meet next time. Goodbye. மிக்க நன்றி. இந்த சிறிய ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடித்திருக்கும். இதை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் நாம் சந்திக்க மட்டுமாக. நன்றி, வணக்கம். It's time to remember the children who celebrated their birthday last week. The following children have celebrated their birthdays last week. First, we have Joel Calvin from Tiny Dots. He has celebrated his birthday on the 3rd of November. We claim this promise for him. Deuteronomy chapter 33, verse 27. The eternal God is thy refuge, and underneath are the everlasting arms. And he shall thrust out the enemy from before thee, and shall say, Destroy them. Next, we have Daniel from Senior. He has celebrated his birthday on the 5th of November. We claim this promise for him. Joshua chapter 1, verse 5. There shall not any man be able to stand before thee all the days of thy life. As I was with Moses, so I will be with thee. I will not fail thee, nor forsake thee. Next, we have Mokshit from Senior. He has celebrated his birthday on the 5th of November. We claim this promise for him. Joshua chapter 1, verse 9. Have not I commanded thee? Be strong and of a good courage. Be not afraid, neither be thou dismayed. For the Lord thy God is with thee whithersoever thou goest. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear children. Happy birthday to you. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. We are glad God made you. We are glad God made you. We are so glad God made you. Happy birthday to you. எங்களை அதுமா நேசிக்கிற அன்புள்ள நல்ல தகப்பனே, உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சி நாளிலே கூட இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்காக உம்மை நோக்கி பார்க்குறோம். அன்புள்ள ஆண்டவரே, இப்படியாக ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதுக்காக கூட நன்றி செலுத்திக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் வாக்கு மாறாத தேவன், வல்லமையுள்ள தேவன். இப்பேற்பட்ட தேவன் எங்களுக்கு கூட இந்த கிருபையை நீர் அளித்திருக்கிறீர். அதற்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. அன்புள்ள ஆண்டவரே, இதை எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்குறீங்க. அதுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாக முது வார்த்தைகள் உலகெங்கிலும் பறந்து அன்புள்ள ஆண்டவரே அநேகர் இருதயத்திலே அது பேசத்தக்கதாக, ஸ்பெஷலி சில்ட்ரன் மத்தியிலே அன்புள்ள ஆண்டவரே
இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக கூட இந்த பிள்ளைகள் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க. அதை செய்கிற உமது பிள்ளைகளை அன்புள்ள ஆண்டவரே நீர்தாமே போதித்து நீங்கள் வழி நடத்துங்க. எந்த விதத்திலே அவர்களும் கூட இந்த பிள்ளைகளுக்கான காரியங்களை சொல்ல வேண்டுமோ அதுக்கு தேவையான ஞானத்தை நீங்கள் தாங்க. பிள்ளைகள் மத்தியில் அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது பிள்ளைகளுக்கென்று அன்புள்ள ஆண்டவரே பொறுமையோடு கூட காரியங்களை செய்யத்தக்கதாக அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நீங்கள் அவங்களுக்கு தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்தில் டீச்சர்ஸ்க்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சிஸ்டர் மேரி ஜோசப்காக ஜெபிக்கிறோம். லிசி ராஜனுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த டீச்சர்ஸ் கூட உடம்பு சுகவீனமாக இருக்கும் பொழுது கூட கர்த்தர் தாமே அவர்களை தொட்டு நீங்கள் பரிபூர்ண சுகத்தை தாங்க. ரத்னாக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டும் நீர் கொடுத்துருக்கிற சுகத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதே போல் விஷாக்காக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. யக்ஷித்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை அன்புள்ள ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுக்கு சுகவீனத்தின் மத்தியிலே உமது பலன் பூரணமாக விளங்க கிருபை செய்யுங்க. அவங்க இருவரும் கம்ப்ளீட்டாக அன்புள்ள ஆண்டவரே சுகம் பெற்று உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதே போல் அன்புள்ள ஆண்டவரே ரோகிதாக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளும் கூட ரஷ்யாவுக்கு பத்திரமாக போய் சேர்ந்து அன்புள்ள ஆண்டவரே அங்கு சுகபத்திரமாக காணப்படுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவளுடைய இந்த மெடிசன் படிப்பை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. அங்கு கூட புதிய ஊர், புதிய கண்ட்ரி, அங்கு உள்ள மனுஷர்கள் புதியவர்கள், அங்கே லாங்குவேஜஸ் புதுசு, எல்லாவற்றின் மத்தியிலும் கூட நீர் அவளை பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்கென்று அவள் சாட்சியாக காணப்பட கிருபை செய்யுங்க. அது மட்டுமல்ல இந்த மெடிசன் நன்றாக படிக்க அன்புள்ள ஆண்டவரே அந்த கோர்ஸை சரியானபடி அவள் செய்து முடித்து சந்தோஷமாக மறுபடியுமாக அந்த பட்டம் பெற்றுக்கொண்டு இந்தியா வந்து சேர நீங்கள் உதவி செய்யுங்க. அன்புள்ள ஆண்டவரே அதே போல் இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்காக கூட நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். அவங்க கூட பிள்ளைகள் மத்தியில் இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது போதுமான ஞானத்தை தாங்க. சரியான விதத்தில் அன்புள்ள ஆண்டவரே அவர்களும் கூட சத்தியத்தை சத்தியமாக சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. டீச்சர்ஸ்க்கு வேண்டிய ஞானத்தை நீங்கள் தாங்க, நீங்கள் கொடுங்கப்பா. அன்புள்ள ஆண்டவரே இடத்துல காத்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாட்களிலே போதிக்கப்படும் பொழுது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதை தங்கள் இருதயத்திலே வைத்து காத்து கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கைக்கு போதுமான கவுன்சிலிங் ஆலோசனை சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் மூலமாக கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அதே போல் இந்த நேரத்தில் சிஸ்டர் கெலினாக்காக ஜெபிக்கிறோம். அவள் கூட நல்ல சுகத்தை தாங்க. அன்புள்ள ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய சுகவீனம் பலவீனம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு தேவைகளை அறிந்திருக்கிறீர். பிரதர் வினோத்துக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுமையாக கூட கடந்த நாட்களெல்லாம் அவங்கள கூட பாதுகாத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அவங்க தேவைகளை நீங்கள் சந்திங்க. டாக்டர்கள் கொடுக்குற மருந்துகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒரு அற்புதமான சுகத்தை நீர் கொடுக்க முடியும்ப்பா. உம்மால் முடியாதது எதுவுமே இல்லை, என் கர்த்தரால் ஆகாதது எதுவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே இந்த 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வருங்காலம் உண்டு. அதற்கு தாய் மிகவும் தேவை. அன்புள்ள ஆண்டவரே அந்த சிஸ்டருக்கு நீர் நல்ல சுகத்தை கட்டளையிட்டு அவர்களும் கூட அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக பிரதருக்கு ஆதரவாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. அதே போல் இந்த வாரத்தில் இந்த நாட்களை கொண்டாடிய உமது பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஜோயல் கால்வினுக்காக ஜெபிக்கிறோம். இந்த டைனி டாட்ஸில் இருக்கிற அந்த பையன் அன்புள்ள ஆண்டவரே அந்த குழந்தையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே கூட அன்புள்ள ஆண்டவரே நீர் அவனுக்கு போதுமானவராக இருங்க. இந்த புதிய வருடத்தை கூட்டி கொடுத்துருக்கிறீங்க. இந்த வருடத்திலே அவன் இன்னும் அதிகமாக உம்மை பற்றி அறிந்து கொள்ள அவன் சண்டே கிளாஸ்லையும் சரி வீட்லேயும் சரி பெற்றோர்கள் மூலமாகவும் அன்புள்ள ஆண்டவரே இன்னும் உண்மை அதிகமாக அறிந்து கொண்டு உம்மை போல அவன் வளர நீங்கள் உதவி செய்யுங்க. அன்புள்ள ஆண்டவரே அதே போல் டேனியலுக்காகவும் மோக்ஷித்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் சீனியர் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நீர்தாமே அன்புள்ள ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு கூட்டி கொடுத்துருக்கிற வருஷத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே பிள்ளைகள் வெளியே போகும்பொழுதும் வரும்பொழுதும் பிள்ளைகளை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். அவங்க படிக்கிற பாடங்களிலே உமதுடைய கிருபை இருக்கட்டும். உம்முடைய ஞானத்தை பரத்திலிருந்து அவங்களுக்கு நீங்கள் தாங்க. அன்புள்ள ஆண்டவரே பிள்ளைகள் கூட நன்றாக படித்து எக்ஸாம்ஸ் கூட நல்லபடியாக செய்ய நல்ல மார்க்குகள் வாங்க நீங்கள் உதவி செய்யுங்க.
அது மட்டுமல்ல ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களிலே நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அது தூதர்களாலே பாதுகாத்து கொள்ளுங்க. உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்கள் சாட்சியாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமாக ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் ஆன்லைன் மூலமாக நீர் அநேக காரியங்களை பிள்ளைகளுக்கு நீர் போதித்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆன்லைனை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அதன் மூலமாக அநேக பிள்ளைகள் உம்மிடத்தில் வந்து சேர உம்மை அறிந்து கொள்ள இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வரும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க. இதற்காக உழைக்கிற உமது பிள்ளைகளை இந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய ஞானத்தையும் ஆண்டவரே இதில் அவங்க செலவு பண்ணும் பொழுது அதற்குரிய பலனை நீங்கள் தாங்க. அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று அருமை இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen. We hope that this online Sunday school program was really beneficial and you all enjoyed praising God's name on high. I request you all to please memorize the memory verses that have been displayed and send all your recordings to the WhatsApp numbers displayed. In case of prayer request, thanksgiving and any special notes, we request you to please contact the WhatsApp numbers. We hope that this online Sunday school program is very beneficial for your spiritual upgrowing. We request you all to please pray for this online Sunday school program. Praise the Lord.